Hello everyone, welcome to MCVS way of teaching CBSE. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 7 மேத்ஸ் சாப்டர் 4 எக்ஸ்பிரஷன் யூசிங் லெட்டர் நம்பர்ஸ் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1 up to 3 வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. Mind the mistake and mend the mistake. Some simplification of algebraic expression are done below. The expression of the right hand side should be in its simplest form. இப்போ கீழே வந்து சில அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து இதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இந்த சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கரெக்டா? சப்போஸ் ராங் அப்படின்னா கரெக்டான எக்ஸ்பிரஷன் என்ன அப்படிங்கிறத வந்து எழுத சொல்லியிருக்காங்க. அப்சர்வ் ஈச் ஆஃப் தெம் அண்ட் சி இஃப் தேர் இஸ் அ மிஸ்டேக். எல்லாத்தையுமே பார்த்து அதுல ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்றாங்க. If you think there is a mistake, try to explain what might have gone wrong. Suppose இதுல ஏதாவது மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா இதனால அதுல வந்து மிஸ்டேக் இருக்கு அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாங்க. Then simplify it correctly. அதுக்கப்புறம் அதை கரெக்டா சிம்பிளிஃபை பண்ண சொல்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன 3a plus 2b. இங்க என்ன கொடுத்துருக்காங்க 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ 3a plus 2b இதுக்கு மேல இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? ஏன் இதுக்கு மேல சிம்பிளிஃபை பண்ண முடியாது அப்படின்னா இது ரெண்டுமே எப்படி இருக்கு லெட்டர் நம்பர் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் லெட்டர் நம்பர் சேமா இருந்தா மட்டும்தான் நம்ம அதை வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியும். லெட்டர் நம்பர் வந்து சேமா இல்லை அப்படின்னா நம்மளால அதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ராங். நெக்ஸ்ட் 3b இருக்கு, இங்க -2b, இங்க -2b. ஃபர்ஸ்ட் இந்த 3b அப்படியே வச்சுக்கிறோமா. நெக்ஸ்ட் என்ன இருக்கு மைனஸ் இங்க வந்து 2b இருக்கு, இங்க வந்து ஒண்ணுமே இல்லை அப்படின்னா 1b இருக்குன்னு அர்த்தம். -2b -1b ரெண்டையும் ஆட் பண்ணனா என்ன வரும் -3b வரும். இங்க என்ன இருக்கு +3b, இங்க என்ன இருக்கு -3b. இது ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். அப்ப ஆன்சர் என்ன வரும் 0. செகண்ட் ஒன் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு 6 மல்டிபிள் பை p + 2. நம்ம என்ன செய்யணும் இந்த 6 வந்து உள்ள போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணா என்ன வரும் 6p + 6 2s 12 வரும். அப்ப இந்த எக்ஸ்பிரஷன் வந்து ராங். நமக்கு என்ன ஆன்சர் வரணும் 6p + 6 2s 12. 6ஐயும் 2வையும் மல்டிபிள் தான் பண்ணணும். ஆனா இங்க என்ன பண்ணிருக்காங்க ஆட் பண்ணிருக்காங்க. அப்போ தேர்ட் ஒன் இஸ் ராங். நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு ஃபோர்த் ஒன் 4x + 3y - 3x + 4y இருக்கு. இப்போ என்ன செய்யணும் இந்த மைனஸை உள்ள போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். மைனஸை உள்ள போய் சப்ஸ்டியூட் பண்ணணும் என்ன வரும் -3x, இங்க பிளஸ் இருக்கு பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், ஸோ -4y வரும். இப்போ இங்க என்ன இருக்கு 4x +4x -3x +4xல இருந்து -3x சப்ராக்ட் பண்ணோம்னா என்ன வரும் x வரும். இங்க என்ன இருக்கு +3y, இங்க என்ன இருக்கு -4y. -4yல இருந்து +3y சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் -y வரும். ஏன் -y பிக்கஸ்ட் நம்பர் இங்க என்ன இருக்கு 4 இருக்கு. அப்போ மைனஸ் தான் போடணும். அப்போ -y வரும். அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் ராங். என்ன நமக்கு என்ன எக்ஸ்பிரஷன் தான் வரணும் x - yன்னு வரணும். அப்ப இதுவும் ராங் x - yன்னு. நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு 5 இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு. அப்ப மைனஸ் நம்ம உள்ள போய் சப்ஸ்டியூட் பண்ணனா என்ன வரும் -2. இங்க மைனஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு. அப்ப மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும். +6 இசட்டா இருக்கும். அப்போ 5ல இருந்து -2 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 3 இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு +6y இருக்கு. ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க -6y +6z தான் வரணும். நெக்ஸ்ட் இங்க 2 + x + 3 2 வந்து மல்டிபிள் பண்ணிருக்காங்க. ஆனா மல்டிபிள் பண்ணணுமா இங்க பிளஸ் சிம்பிள் தான் இருக்கு. அப்போ நம்ம 2 + x + 3ன்னு தான் இருக்கும். 2வையும் 3யும் மட்டும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா என்ன வரும் 2 + 3 5x வரும். அப்போ x + 5 தான் வரும். அப்போ இந்த எக்ஸ்பிரஷனும் ராங். என்ன வரணும் x + 5 வரணும். நெக்ஸ்ட் இங்க 2y இருக்கு பிளஸ் 3y - 6. இங்க 2y + 3y இது வந்து பிராக்கெட் இருக்கு அப்படின்னாலும் நம்ம உள்ள போய் பிளஸ் சப்ஸ்டியூட் பண்ணாலுமே என்னதான் வரும் +3y தான் வரும், -6 தான் வரும். அப்ப 2y + 3y என்ன வரும் 5y வரும் -6. அப்ப இந்த எக்ஸ்பிரஷனும் ராங் தான். என்ன வரணும் 5y - 6 வரணும். நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு 7p - p + 5q - 2q. இங்க 7p, இங்க -1p. 7pல இருந்து 1p சப்ராக்ட் பண்ணோம்னா என்ன வரும் 6p வரும். பிளஸ்ஸா மைனஸா
பிக்கஸ்ட் நம்பர் வந்து பிளஸ் தான் இருக்கு. அப்போ பிளஸ் பி தான் வரும். இங்க என்ன இருக்கு 5Q, இங்க மைனஸ் 2Q. 5ல இருந்து 2 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 3 வரும். பிக்கஸ்ட் நம்பரோட சைன் என்ன பிளஸ், ஸோ பிளஸ் சைனு 3Q இருக்கும். அப்போ 6P plus 3Q இருக்கும். அப்போ இந்த எக்ஸ்பிரஷனும் ராங் தான். இங்க என்ன இருக்கு 5 மல்டிபிள் பை 2W plus 3X plus 4W இருக்கு. இங்க எந்த சிம்பிளுமே இல்லைன்னா என்ன அர்த்தம் மல்டிபிளிகேஷன் சிம்பிள் வந்து இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த 5 வந்து உள்ள போய் மல்டிபிள் பண்ணலாமா 5 உள்ள மல்டிபிள் பண்ணோம்னா என்ன வரும் 5 2s 10 10W. நெக்ஸ்ட் இந்த 5 வந்து இங்க மல்டிபிள் பண்ணோம்னா என்ன வரும் 5 3s 15 15X. நெக்ஸ்ட் இதை வந்து மல்டிபிள் பண்ணோம்னா என்ன வரும் 5 4s 20 20W. அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் இஸ் கரெக்ட். இங்க என்ன இருக்கு 3J plus 6K plus 9H plus 12 இருக்கு. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியுமா 3J K H 12. இதை நம்ம ஏதாவது ஆட் பண்ண முடியுமா எல்லா லெட்டர் நம்பருமே எப்படி இருக்கு டிஃப்ரெண்டா இருக்கு நம்பர்ஸும் எதுவுமே இல்லை. அப்ப நம்ம இதுக்கு மேல இதை வந்து ஆடோ சப்ராக்டோ பண்ண முடியாது. ஆனா என்ன பண்ணலாம் இப்ப இதுல 3 இருக்கு இதுலயும் 3 இருக்கு இதுலயும் 3 இருக்கு இதுலயும் 3 இருக்கு. அப்போ காமனா நம்ம 3யை வந்து வெளியில எடுக்கலாமா காமனா 3யை வெளியில எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும் இங்க 3யை வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா J வரும். 3யை வந்து வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா 2 3 2s 6 அப்போ இங்க 2 வரும். நெக்ஸ்ட் இங்க வந்து 3யை வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா 3 3s 9 அப்ப இங்க 3 வரும். இங்க வந்து 3யை வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா 4 3s 12 அப்போ 4 வரும். இப்போ இது கரெக்ட் தானே அப்படிங்கறத நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா 3யே உள்ள போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணா என்ன வரும் 3 மல்டிபிள் பை 1J 3J வரும். 3 மல்டிபிள் பை 2K 6K வரும். 3 மல்டிபிள் பை 3H 3 3s 9 9H வரும். பிளஸ் 4 மல்டிபிள் பை 3 4 3s 12 வரும். அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் இங்க 4 இருக்கு மல்டிபிள் பை 2R plus 3S plus 5 இருக்கு. இப்போ இதை வந்து மல்டிபிள் பண்ணோம்னா என்ன வரும் 8 6 வரணும். நெக்ஸ்ட் 4 3s 12 பிளஸ் தான் இருக்கு அப்போ பிளஸ் தான் போடணும். 4 3s 12 12S வரணும். நெக்ஸ்ட் பிளஸ் சைன் ஸோ பிளஸ் சைன் 4 5s 20 அப்போ 20 வரணும். இங்க என்ன வரணும் 8R plus 12S பிளஸ் 20 வரணும். ஆனா இங்க என்ன இருக்கு எல்லாமே மைனஸ்ல இருக்கு. அப்ப இந்த எக்ஸ்பிரஷனும் ராங் தான். ஏன் இது ராங்குன்னு சொல்றோம் அப்படின்னா பிளஸ் 4 மல்டிபிள் பண்றதுக்கு பதிலா மைனஸ் 4 மல்டிபிள் பண்ணிருக்கிறாங்க. Next 4.5 pick patterns and reveal relationship. In the first section we got a glimpse of algebraic expression and how to use them to describe simple patterns and relationship in a concise and elegant manner. Here we continue to look for general relationship between quantities in different scenarios. Find patterns. Interestingly, even explain why these patterns occurs. இந்த சாப்டர்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்னா என்ன டேர்ம்ஸ்னா என்ன அதோட சிம்பிளஸ்ட் பேட்டர்ன்ஸ் வந்து எப்படி இருக்கும் இது எல்லாத்துக்குமே என்னென்ன ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கு அப்படி சொல்லி பார்த்தோம். இப்போ நம்ம வந்து நிறைய டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் வந்து எடுக்க போறோம். அதுல வந்து குவான்டிட்டிஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் ரெண்டுக்குமே என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அதுல என்ன பேட்டர்ன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். அந்த பேட்டர்ன் வந்து எப்படி எல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். Remember the importance of describing in simple language or visualizing mathematical relationship before trying to write them as expression. இந்த மாதிரி டிஸ்கிரைப் பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு எது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன்ஷிப்பை நம்ம விசுவலைஸ் பண்றது தான் இம்பார்ட்டன்ட். Formula detective. Look at the picture given. In each case, the number missing takes in the two number at the top of the Y as inputs, perform some operation and produces the result at the bottom. The machine performs the same operation on its inputs in each case. வந்து நம்ம நம்பர் மிஷின்னு சொல்லுவோம். இந்த நம்பர் மிஷின்ல வந்து மேல வந்து 2 நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே ஆன்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ஆன்சர்ஸ் வந்து எப்படி எல்லாம் வந்திருக்கலாம். இப்ப இதுதான் வந்துட்டு ஒய் அப்படின்னா ஒய்ல வந்து இந்த 2 நம்பர்ஸ் நம்ம கொடுக்கும். இங்க வந்து ஏதோ ஒரு ஆபரேஷன் நடக்கு. அப்படி அந்த ஆபரேஷன் நடந்ததுக்கு அப்புறம் அவுட்புட் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி இருக்கு. அப்ப இங்க என்ன ஆபரேஷன் இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஃபைண்ட் அவுட் த ஃபார்முலா ஆஃப் திஸ் நம்பர் மிஷின். இந்த நம்பர் மிஷின்ல என்ன ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்ப இங்க என்ன இருக்கு 5 2 இருக்கு இங்க வந்து 8 இருக்கு. இந்த 8 அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு the formula for the number missing above is 2 times the first number minus the second number. இந்த ஃபார்முலா வந்து எப்படி இருக்கு அப்படின்னா 2 times the first number
2 டைம்ஸ் தான் ஃபர்ஸ்ட் நம்பர்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் நம்பர நம்ம 2 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணணும்னு அர்த்தம். மைனஸ் தான் செகண்ட் நம்பர். இதுல இருந்து நம்ம செகண்ட் நம்பர மைனஸ் பண்ணணும். When written as an algebraic expression, the formula is 2a minus b. இப்ப இதுக்கு நம்ம ஃபார்முலா எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 ஏதோ ஒரு நம்பர் இருக்கு. அத நம்ம 2 டைம்ஸ் மல்டிபிள் பண்றோம். மல்டிபிள் பண்ணிட்டு அடுத்து இருக்கிற நம்பர நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்றோம். எக்ஸ்பிரஷன் ஃபார் த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் இன்புட். இப்ப இந்த இன்புட்டுக்கு நம்ம எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 மல்டிபிள் பை 5 மைனஸ் 2 ஈக்குவல் டு என்ன வரும்? 5 2s are 10, 10 minus 2 8 வரும். Check that the formula holds true for each set of inputs. இப்போ பேலன்ஸ் இருக்க இந்த எல்லா yஸ்க்குமே வந்து இந்த ஃபார்முலா தான் வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ண போறோம். சொல்லியிருக்கோம் ஃபர்ஸ்ட் நம்பரை நம்ம 2ஆல மல்டிபிள் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். 8 2s are 16 வந்து நம்ம செகண்ட் நம்பரால சப்ட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ 16 minus 1 15 இது வந்து கரெக்டா இருக்கு. நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம 2ஆல மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 9 2s are 18 18ல இருந்து 11 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 7 இதுவும் கரெக்ட். நெக்ஸ்ட் 10 மல்டிபிள் by 2 10 2s are 20 20ல இருந்து 10 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 10 வரும். ஸோ இந்த எக்ஸ்பிரஷனும் கரெக்ட். நெக்ஸ்ட் 6 2ஆல மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 6 2s are 12 12ல இருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 8 வரும். இங்க 8. Find the formulas of the number missing below and write the expression for each set of inputs. இப்ப கீழே வந்து இந்த நிறைய y's வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து எக்ஸ்பிரஷன் எப்படி இருந்தது, ஃபார்முலா வந்து எப்படி எழுதுறது அப்படின்னு நம்மளே கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிச்சிட்டு ஒரு ஒரு இதுக்கும் எக்ஸ்பிரஷனும் எழுத போறோம். இப்ப இங்க என்ன இருக்கு? 5 இருக்கு. இந்த 5 அப்படிங்கிறத அப்படியே வச்சுக்கலாம். இங்க என்ன இருக்கு? 2 இருக்கு. பிளஸ் 2. இப்ப இதுல நம்ம என்ன செய்யலாம்? -2 பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த 5 அப்படிங்கிறது வரும். அப்போ இதுக்கு எக்ஸ்பிரஷன் எப்படி வரும்? a பிளஸ் b மைனஸ் 2வா இருக்கும். இப்ப இதுதான் எல்லா எக்ஸ்பிரஷனுக்கும் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? இப்ப a பிளஸ் bனா என்ன வரும்? 9 வரும். -2 அப்படின்னா என்ன வரும்? 9 மைனஸ் 2 7 வரும். அப்ப இதுவும் கரெக்ட். இங்க என்ன இருக்கு? a பிளஸ் b வரும். 11 பிளஸ் 9 20 வரும். 20ல இருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 18 வரும். அப்ப இதுவும் கரெக்ட். இங்க என்ன இருக்கு? a பிளஸ் b 20 20ல இருந்து 2 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 18 வரும். அப்போ ஃபார்முலா என்னவா இருக்கும்? a பிளஸ் b மைனஸ் 2. அப்ப இங்க எக்ஸ்பிரஷன் எப்படி வரும்? a பிளஸ் b மைனஸ் 2. a மல்டிபிள் பை b பிளஸ் 1 இருக்கலாம். எப்படி? ஏயும் பியும் மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 4 1s are 4 plus 1 என்ன வரும்? 5. இப்போ இங்க வந்து a மல்டிபிள் பை b 6ஐயும் 0வையும் மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 0 plus 1 1 வரும். இப்போ இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 3 2s are 6 6 plus 1 7 வரும். இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 10 3s are 30 30 plus 1 31 வரும். a மல்டிபிள் பை b இங்க வந்து பிளஸ் 1 பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? a மல்டிபிள் பை b பிளஸ் 1 இருக்கும். Now make a formula on your own. Write a few number missing as example using formula. Challenge your classmate to figure it out. இந்த மாதிரி formula machines யூஸ் பண்ணி உங்களோட classmates வந்து challenge பண்ணலாம்னு சொல்றாங்க. Next algebraic expression to describe patterns. இப்போ algebraic expression patterns மூலமா எப்படி நம்ம describe பண்ண முடியும் அப்படின்னா example 12. சோம்ஜித் noticed a repeating pattern along the border of saree. சோம்ஜித் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு சாரில இருக்கிற பேட்டர்ன் வந்து பாக்குறாங்க. அது வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கான். இப்ப இது வந்து A B C D E F இருக்கு. இப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் இருக்கு, இது செகண்ட் இருக்கு, இது தேர்ட் இருக்கு அப்படின்னா அடுத்து என்ன வரும்? இதே பேட்டர்ன் தான் வந்து வரும். Somjit wonders if there is a way to describe all position where design A occurs, design B occurs, design C occurs. சோம்ஜித் வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்றான் அப்படின்னா டிசைன் A, டிசைன் B, டிசைன் C. அது வந்து எந்த பொசிஷன்ல இருக்கோ அதை பொறுத்து வந்து டிஸ்கிரைப் பண்றான். Let us start with design C. இப்போ நம்ம டிசைன் C வச்சு ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா it appears for the first time at position 3. First time எங்க வந்திருக்கும் அப்படின்னா தேர்ட் பொசிஷன்ல வந்து வந்திருக்கும். செகண்ட் டைம் அட் பொசிஷன் சி. செகண்ட் டைம் இது எந்த பொசிஷன்ல வந்திருக்கும் அப்படின்னா சிக்ஸ்த் பொசிஷன்ல வந்து வந்திருக்கும். வேர் would design C appear for the nth time. இப்போ இந்த C அப்படிங்கிற டிசைன் வந்து nth டைம்ல எப்ப அப்பியர் ஆகும் அப்படின்னா we can see that this design appears in position that are multiples of 3. So the nth occurrence of design C will be the position 3n. நமக்கு தெரியும் இந்த டிசைன் C அப்படிங்கிற டிசைன் வந்து ஒரு டைம் எப்ப வந்து அப்பியர் ஆகுது, எப்ப வந்து வருது அப்படின்னா 3யோட மல்டிபிளா இருக்கும்போது தேர்ட் டைம் வருது, சிக்ஸ்த் டைம் வருது, அடுத்து வந்து 9th டைம் வருது. அப்ப 3யோட மல்டிபிளா இருக்கு. அப்போ 9th
nth டைம். இப்ப இதே இது ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா 1 மல்டிபிள் பை 3 தேர்ட் டைம் வரும். செகண்ட் டைம் அப்படின்னா 2 மல்டிபிள் பை 3 சிக்ஸ்த் டைம் வந்து வரும். இதே தேர்ட் டைம் அப்படின்னா 3 மல்டிபிள் பை 3 9th டைம் வரும். இதே nth டைம் அப்படின்னா n மல்டிபிள் பை 3 3nth டைம் வரும். Similarly, to find the formula that gives the position where the other design appear for the nth time. இப்போ வந்து நம்ம C அப்படிங்கிற டிசைன் nth டைம்ல எப்படி வரும் அப்படின்னா 3 மல்டிபிள் பை n அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்ல. இப்போ இதே மாதிரி A அப்படிங்கிற டிசைன் nth டைம்ல எப்படி வரும், அதே மாதிரி B அப்படிங்கிற டிசைன் nth டைம்ல எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். Positions where B occurs 2, 5, 8, 11, 14 and so on. இப்போ B அப்படிங்கிற டிசைன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து செகண்ட் பிளேஸ்ல வந்திருக்கும், அடுத்து வந்து 5th பிளேஸ்ல வந்திருக்கும், அடுத்து வந்து 8th பிளேஸ்ல வந்திருக்கும், வந்து 11th பிளேஸ்ல வந்திருக்கும், அடுத்து வந்து 14th பிளேஸ்ல வந்து வந்திருக்கும். We can see that the position of the nth appearance of design B is 1 less than the position at which design C appears for the nth time. Thus, the nth occurrence of design B is at position. இப்போ வந்து நமக்கு தெரியும், இப்போ B அப்படிங்கிற டிசைன் C அப்படிங்கிற டிசைனோட கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கும். இப்போ C அப்படிங்கிற டிசைன் வந்து நம்ம 3n சொன்னோம். B அப்படிங்கிற டிசைன் இதை விட எப்படி இருக்கும், 1 வந்து கம்மியா இருக்கும். அப்போ B அப்படிங்கிற டிசைன் nth டைம்ல எப்படி இருக்கும் அப்படின்னா 3n minus 1 இருக்கும். ஃபர்ஸ்ட் டிசைன் 3 வந்து எந்த பிளேஸ்ல வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல 3 அப்படிங்கிறது வந்து தேர்ட் பிளேஸ்ல வந்து வந்திருக்கா. இப்போ இதே இது B அப்படிங்கிறது எந்த பிளேஸ்ல வந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 3யோட ஏன் 3ன்னு போடுறோம், C அப்படிங்கிறது 3யோட மல்டிபிளிகேஷன்ல தான் வருது. அப்ப 3 மல்டிபிள் பை 1 1s are 3 minus 1 2. B அப்படிங்கிற டிசைன் எந்த பிளேஸ்ல வரும், 2 செகண்ட் பிளேஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கும். அப்ப nth டைம்ல B அப்படிங்கிற டிசைன் எப்போ வரும் அப்படின்னா 3n minus 1th பிளேஸ்ல வந்து வரும். இப்போ இதே இது சீன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா similarly the expression describing the position at which the design A appears for the nth time is. இப்போ இதே மாதிரி A அப்படிங்கிறது எப்போ வந்து வரும் அப்படின்னா 3n minus 2. C அப்படிங்கிற டிசைன் எப்போ வந்துச்சோ அதுக்கு 2 டிசைனுக்கு முன்னாடி வந்து வரும். அப்போ 3n minus 2. Give a position number, can we find out the design that appears there? Which design appears at position 122? இப்போ வந்து 122 அப்படிங்கிற பொசிஷன்ல எந்த டிசைன் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம 3ஆல டிவைட் பண்றோம். 3ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ரிமைண்டர் நமக்கு என்ன வருமோ அதை வச்சு நம்ம இந்த பிளேஸை வந்து கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கிறது, if the position has a multiple of 3 then clearly we have design C. As seen earlier, if the position is 1 less than multiple of 3, it has a design B. And if it is 2 less than multiple of 3, then it has a design A. இப்போ நமக்கு தெரியும் C அப்படிங்கிற டிசைன் வந்து எப்போ வரும், 3யோட மல்டிபிளா இருக்கும்போது வரும். B அப்படிங்கிற டிசைன் எப்போ வரும், C அப்படிங்கிற டிசைன் எப்போ வருதோ அதுல இருந்து 1 less than -1 பண்ணோம் அப்படின்னா நமக்கு B அப்படிங்கிற டிசைன் வரும். இப்போ C அப்படிங்கிற டிசைன் எப்படி வருதோ அதுல இருந்து 2 லெஸ் பண்ணோம், 2 வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு A அப்படிங்கிற டிசைன் வருதுன்னு தெரியும். Can the remainder obtained by dividing the position number by 3 be used for this? Observe the table below. நமக்கு வந்து 122nd place வந்து கொடுத்திருக்காங்க. இதை நம்ம 3ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், 40 வரும். ரிமைண்டர் என்ன வரும், 2 வரும். ரிமைண்டர் 2 இருக்கு அப்படின்னா C-ஐ விட எவ்வளவு கம்மியா இருக்கு, 2 கம்மியா இருக்கு. C-ஐ விட 2 கம்மியா இருந்ததுன்னா நம்ம இதை என்ன டிசைன் சொல்லுவோம், A அப்படிங்கிற டிசைன் சொல்லுவோம். இப்ப 99 எடுத்துட்டோம் அப்படின்னா அதை நம்ம 3ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் 0 வரும். அப்போ இது வந்து C அப்படிங்கிற டிசைனா இருக்கும். இப்போ 148 அப்படின்னா அதை நம்ம 3ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் வந்து 1 வரும். ரிமைண்டர் 1 இருந்தது அப்படின்னா C-ல இருந்து 1 வந்து மைனஸ் பண்ணணும். C-ல இருந்து 1 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா B அப்படிங்கிற டிசைன்ல வந்து இருக்கும். Patterns in the calendar. Here is the calendar of November 2024. Consider 2 cross 2 squares as marked in the calendar. The numbers in this square shown an interesting property. இப்போ வந்து நவம்பர் 2024ல இருக்கிற கேலண்டர் வந்து எடுத்திருக்கோம். இதை வந்து நம்ம 2 cross 2 அப்படின்னு சொல்லி எடுக்க போறோம். 2 cross 2 அப்படின்னா என்ன, இந்த மாதிரி 2 ரோ 2 காலம் வந்து எடுக்க போறோம். அப்படி 2 ரோ 2 காலம் எடுக்கும்போது இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி என்ன ஃபேக்ட் இருக்கு அப்படின்னா, let us take the marked 2 cross 2 square. இப்போ இந்த 2 cross 2 square வந்து எடுத்துக்கிறோம். Consider the number lying in the diagonals 12 and 20, 13 and 19. Find their sums. 12 plus 20, 13 plus 19. What do you observe? இப்போ இதை வந்து நம்ம டயகனலா ஆட் பண்ண போறோம்.
12யும் 20யும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 32 வரும். 19யும் 13யும் ஆட் பண்ணோம்னாலும் நமக்கு என்ன வரும்? 32 வரும். அப்போ ஒரு கேலண்டர் இருக்கு அப்படின்னா, அத ஃபுல்லா கவர் ஆகி இருக்கிற மாதிரி இந்த மாரி நம்ம 2x2ன்னு எடுத்தோம் அப்படின்னா, டயகனலா ஆட் பண்ணும்போது நமக்கு ஒரே வேல்யூ தான் வரும். இது நம்ம இந்த 2x2 வந்து எடுத்துக்கலாம். இப்ப இத வந்து டயகனலா ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 28 வரும். இத டயகனலா ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? இதுவும் 28 தான் வரும். அப்போ ஒரு கேலண்டர் இருக்கு. அத 2x2ன்னு எடுத்து நம்ம டயகனலா ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சேம் வேல்யூ வந்து வரும். தே ஆர் ஈக்குவல். அது எப்போதுமே ஈக்குவலா தான் இருக்கும். Let us extend the number in the calendar beyond 30, creating endless rows. இப்போ வந்து இந்த கேலண்டரை நம்ம 30க்கு மேலேயும் நிறைய endless நம்பர் வந்து போயிட்டே இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ண போறோம். With the diagonal sum equal in every 2x2 square in this endless grid. How can we be sure? இப்ப நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இப்ப இந்த 2x2 அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா இதோட diagonal எப்போதுமே எப்படிதான் இருக்கும்? சேமா தான் இருக்கும். To be sure of this, we cannot check with all 2x2 squares as there are an unlimited number of them. இப்போ இதை வந்து எண்ட்லெஸ்ஸா இருக்க ஸ்கொயருக்கு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த வேல்யூ நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்க முடியும்? Let us consider 2x2 square. Its top left number can be any number. Let us call it as A. இப்போ சப்போஸ் டாப் லெஃப்ட்ல இருக்கிறத நம்ம ஏ அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா இது நம்ம இந்த 12, 13, 19, 20 வந்து எடுத்துக்கிறோம். இப்போ இதை வந்து நம்ம ஏன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை விட இந்த நம்பர் எப்படி இருக்கும்? +1. ஏ +1 வந்து இருக்கும். இப்போ இது வந்து ஏ +1 இருக்கு. இது வந்து ஏ இருக்கு அப்படின்னா இதுக்கு கீழே இருக்க நம்பர் வந்து எப்படி இருக்கும்? ஏ +7 இருக்கும். இப்ப இதுக்கு டயகனலா இருக்க நம்பர் எப்படி இருக்கும்? ஏ +8 இருக்கும். இது எந்த 2x2 எடுத்தாலும் அதே வேல்யூ தான் வரும். ஏ +1, ஏ +7, ஏ +8 தான் இருக்கும். இப்ப இதை வந்து செக் பண்ணலாமா? இப்போ 15 அப்படிங்கிறத நம்ம ஏன்னு வச்சுக்கலாம். 16 அப்படிங்கிறது ஏயை விட எப்படி இருக்கு? ஏ +1 இருக்கு. 15 விட 22 அப்படிங்கிறது எப்படி இருக்கு? ஏ +7 இருக்கும். 23 அப்படிங்கிறது ஏயை விட எப்படி இருக்கும்? ஏ +8 இருக்கும். The number to the right of A will be 1 more than 8. A யோட ரைட் சைட்ல இருக்கிறது A யை விட 1 வந்து அதிகமா இருக்கும். The number below A will be more than 8. A க்கு கீழே இருக்கிற நம்பர் வந்து எப்போதுமே A யை விட 7 வந்து அதிகமா இருக்கும். The number diagonal to A will be 8 more than 8. இப்போ Aக்கு diagonal இருக்கிறது வந்து எப்போதுமே A யை விட 8 வந்து அதிகமா இருக்கும். So the other number in the 2x2 square can be represented as shown in the grid. Let us find diagonal sum A plus 8 and A plus 1 plus A plus 7. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? diagonal ஆட் பண்ணும்போது அதோட வேல்யூ வந்து சேமா தான் இருக்கும்னு சொல்லியிருக்கோம். இப்போ இதை diagonal ஆட் பண்ண என்ன வரும்? A plus A plus 8ன்னு வருமா? இப்ப இதை diagonal ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? A plus 1 plus A plus 7 இருக்குமா? இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? எப்படி சிம்பிளிஃபை பண்றது? இப்ப இங்க பிளஸ் தான் இருக்கு, இங்க எல்லாமே பிளஸ் தான் இருக்கு. அப்ப நம்ம டைரக்டாவே ஆட் பண்ணலாமா? A plus A என்ன வரும்? 2A வரும். இங்க 8 இருக்கு. சோ நம்ம 8 அப்படியே வச்சுக்கிறோம். அப்போ 2A plus 8ன்னு வருதா? இப்ப இந்த diagonal எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும்? A plus 1 plus A plus 7. இங்க பிளஸ் தான் இருக்கு. அதனால நம்ம வந்து டைரக்டா ஆட் பண்றோம். A plus A 1 plus 7 என்ன வரும்? A plus A 2A 1 plus 7 8 2A plus 8 ரெண்டு ஆன்சர் எப்படிதான் இருக்கு? சேமா தான் இருக்கும். Verify this expression for diagonal sums by considering any 2x2 square and taking its top left number to be A. இப்போ வந்து என்ன ஒரு diagonal எடுத்துட்டாலும் சரி இது சேமா தான் இருக்கும். எப்படி வந்து 2x2 எடுத்தோமோ அதே மாதிரி அந்த கலண்டர்ல இருக்கிறத நம்ம பிளஸ் மாதிரி எடுக்க போறோம். அப்படி பிளஸ் மாதிரி எடுத்தோம் அப்படின்னா இந்த பேட்டர்ன் எப்படி இருக்கு? இதுல ஃபார்முலா நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். Find the sum of all the numbers. Compare it with the number in the center. 15. Repeat this for another set of numbers that forms this shape. What do you observe? இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து எடுத்துக்கிறோம். இதுல வந்து நம்ம இந்த எல்லா நம்பரையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வருதுன்னு செக் பண்ண போறோம். அதுக்கு அடுத்து இந்த சென்டர்ல இருக்க நம்பரோட நம்ம கம்பேர் பண்ணியும் பார்க்க போறோம். பிளஸ் 18 என்ன வரும்? 22 வரும். 22 பிளஸ் 16 என்ன வரும்? 28. 38 வரும். 38 பிளஸ் 22 என்ன வரும்? 40, 60 வரும். 60 பிளஸ் 15 என்ன வரும்? 75 வரும். இப்போ இந்த 75 அப்படிங்கிறது 15ஓட கம்பேர் பண்ணோம்னா எப்படி இருக்கும்? 15 மல்டிபிள் பை 5. 15 அப்படிங்கிறத விட 5 டைம்ஸ் வந்து இது அதிகமா இருக்கும். இப்போ இது நம்ம இன்னொரு பேட்டர்ன் எடுத்து இதை வந்து செக் பண்ணலாமா? இப்போ நம்ம 4, 11, 18 அதே மாதிரி 10, 11, 12 வந்து எடுத்துக்கலாம். 10 plus 18 வந்து 28. 28 plus 12 என்ன வரும்?
40 வரும். 40 + 4 44, 44 + 11 என்ன வரும்? 55 வரும். இப்போ 11ஓட இது 5 டைம்ஸ் அதிகமா இருக்கா? 11 5s 55 எஸ். அப்ப இது எல்லாமே எப்படி இருக்கும்? இப்போ இந்த மாதிரி பிளஸ் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா, அந்த பிளஸ் அப்படிங்கிறது எல்லா நம்பரையும் நம்ம ஆட் பண்ணிட்டு சென்டர்ல இருக்க நம்பரோட மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா அது வந்து சென்டர்ல இருக்க நம்பரை விட 5 டைம்ஸ் அதிகமா வந்து இருக்கும். We can see that the total sum is always 5 times the number in the center. பிளஸ் அப்படிங்கிற இதுல அந்த கேலண்டர்ல இருக்க நம்பர் வந்து எடுத்தோம் அப்படின்னா அது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது சென்ட்ரல்ல இருக்க நம்பரை விட 5 டைம்ஸ் அதிகமா வந்து இருக்கும். Next, matchstick pattern. Look at the picture below. It is a pattern using matchstick. Can you identify what the pattern is? இப்போ கீழே வந்து ஒரு மேட்ச் ஸ்டிக் வச்சு பேட்டர்ன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 3 மேட்ச் ஸ்டிக் வச்சு ஒரு ட்ரையாங்கிள் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படி இருக்கு 2 மேட்ச் ஸ்டிக் வச்சு அடுத்த ட்ரையாங்கிள் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. இப்போ இது வந்து 5 இருக்கு அப்படின்னா அதோட இன்னும் 2 மேட்ச் ஸ்டிக் வச்சு அடுத்த ட்ரையாங்கிள் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுல இருக்கிறத விட 2 மேட்ச் ஸ்டிக் வச்சு அடுத்த ட்ரையாங்கிள். இப்போ நம்ம அடுத்த பேட்டர்ன் என்னவா இருக்கும்? இதை விட 2 மேட்ச் ஸ்டிக்ஸ் வச்சு அடுத்த ட்ரையாங்கிளா இருக்கும். We can see the step 1 has one triangle. இப்போ step 1ல ஒரே ஒரு triangle மட்டும் இருக்கு. Step 2 has 2 triangles. Step 2ல 1 2 2 triangle வந்து இருக்கு. Step 3ல 1 2 3 3 triangle வந்து இருக்கு. Step 4ல 1 2 3 4 4 triangle இருக்கு. இப்போ step 5 இருந்துச்சு அப்படின்னா 5 triangle வந்து இருக்கும். Can you tell how many matchsticks there will be in the next step? இப்போ இதுல எவ்வளவு matchstick இருக்கும்? இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல matchstick வந்து இருக்கும் அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல எவ்வளவு matchstick இருக்கு? 3. செகண்ட் வந்து 3 + 2 5. தேர்ட் வந்து 3 + 2 + 2 5 + 2 7 இருக்கும். 3 + 2 + 2 + 2 இருக்கும். 7 + 2 9 9 matchsticks இருக்கான்னு பார்க்கலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 matchsticks இருக்கு. இப்ப அடுத்தது எப்படி இருக்கும்? 3 + 2 அப்படிங்கிறது எத்தனை டைம் வரும்? 4 டைம் வரும். அப்போ 4 2s 8 8 + 3 11 matchsticks வந்து அடுத்த ஸ்டெப்ஸ்ல இருக்கும். 8 is 11 11 matchsticks வந்து இருக்கும். நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இதை நம்ம டிரா பண்ணி கண்டுபிடிக்கலாம். எவ்வளவு மேட்ச்ஸ்டிக்ஸ் சேர்ந்தது அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் நமக்கு ஃபார்ம் ஆகுது. 1 2 2 மேட்ச்ஸ்டிக்ஸ் சேர்ந்தது அப்படின்னா நம்ம ட்ரையாங்கிள் மேக் ஆகும். அப்போ 11 மேட்ச்ஸ்டிக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ how many matchsticks will there be in step 33? இப்போ இது step 33ல எவ்வளவு matchsticks வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும்? ஸ்டெப் 84ல எவ்வளவு matchsticks யூஸ் பண்ணலாம்? ஸ்டெப் 108ல வந்து எவ்வளவு matchsticks வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? Of course we can draw and count, but is there a quicker way to find the answer using the pattern present here? நம்ம வந்து இதை டிரா பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஆனா அதுக்கு நிறைய டைம் எடுக்கும். இப்போ ஒரு குயிக் வேல நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். What is the general rule to find the number of matchsticks in the next step? இப்போ ஜென்ரலா என்ன ரூல் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா அடுத்த சம்ல வந்து அடுத்த ட்ரையாங்கிள் வந்து எவ்வளவு மேட்ச்ஸ்டிக் இருக்கு அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா we can see that each step 2 matchsticks are placed to get the next one. நமக்கு தெரியும் ஒரு ட்ரையாங்கிள் வந்து இருக்கு அப்படின்னா இந்த ட்ரையாங்கிளோட 2 மேட்ச்ஸ்டிக் அட்டாச் பண்ணும்போது நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் வந்து கிடைக்கும். அதே தான் எல்லா இடத்துலயும் 2 மேட்ச்ஸ்டிக்ஸ் வந்து நம்ம அட்டாச் பண்ணிட்டே போறோம் இல்லையா? The number of matchsticks increases by 2 every time. எல்லா டைமுமே நம்பர் ஆஃப் மேட்ச்ஸ்டிக்ஸ் வந்து 2 அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸ்டெப் 1ல வந்து 3 மேட்ச்ஸ்டிக்ஸ் இருக்கும். ஸ்டெப் 2ல வந்து 3 + 2 மேட்ச்ஸ்டிக்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ஸ்டெப் 3ல இதை விட 2 மேட்ச்ஸ்டிக்ஸ் அதிகமா இருக்கும். ஸ்டெப் 4ல இதை விட 2 மேட்ச்ஸ்டிக் வந்து அதிகமா இருக்கும். ஸ்டெப் 5ல இதை விட 2 மேட்ச்ஸ்டிக். ஸ்டெப் 6ல இதை விட 2 மேட்ச்ஸ்டிக்ஸ் வந்து அதிகமா இருக்கும். Think of a way to use this to find out the number of matchsticks in step 33 without continuing to write the numbers. இப்போ ஸ்டெப் 33ல எத்தனை மேட்ச்ஸ்டிக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கறத நம்ம இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணாம எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். As each time 2 matchsticks are being added, finding out how many 2s will be added in step 3 will help. நமக்கு தெரியும் எவ்ரி டைம் ஒரு டைமுமே வந்து 2 மேட்ச்ஸ்டிக் வந்து ஆட் ஆயிட்டே இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல எத்தனை மேட்ச்ஸ்டிக் இருக்கும்? 3 மேட்ச்ஸ்டிக் வந்து இருக்கும். அப்போ இது 33ன்னு எடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல எத்தனை மேட்ச்ஸ்டிக் இருக்கும்? 3 மேட்ச்ஸ்டிக் இருக்கும். அடுத்து 32 டைம்ஸுமே எப்படி தான் இருக்கும்? 2 மேட்ச்ஸ்டிக் தான் வந்து இருக்கும். The number of matchstick needed to make 33 triangles. Step 33 is இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள்ல மட்டும் எத்தனை இருக்கும்? 3 மேட்ச்ஸ்டிக் வந்து இருக்கும். இப்போ இது 32 ட்ரையாங்கிள் எவ்வளவு மேட்ச்ஸ்டிக் இருக்கும்? 2 மேட்ச்ஸ்டிக் வந்து இருக்கும். அப்ப இதை வந்து 2ஆல மல்டிபிள் பண்ணலாமா? மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 2 2s 4
3 2s ஆர் 6 64 பிளஸ் 3 எவ்வளவு வரும் 67 மேட்ச் ஸ்டிக்ஸ் வந்து இருக்கும். இதே இது 84th ஸ்டெப்பா இருந்தா என்ன செய்யும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து 3 மேட்ச்டிக் வந்து இருக்கும். அடுத்து வந்து 83 ஸ்டெப்ஸ்ல வந்து 2 மேட்ச்டிக் வந்து இருக்கும். அப்ப இது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணலாமா? மல்டிபிள் பண்ணா என்ன வரும் 3 2s ஆர் 6 8 2s are 16 166 plus 3 169 matchstick வந்து 84th ஸ்டெப்ஸ்ல வந்து இருக்கும். இப்ப இதே இது 108 ஸ்டெப்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து 3 matchstick வந்து இருக்கும். இப்ப இதுல 108ல இருந்து 1 வந்து சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 107 வரும். 107 ஸ்டெப்ஸ்லயுமே 2 matchstick தான் வந்து இருக்கும். அப்போ 7 2s are 14 ரிமைண்டர் வந்து 1 2 ஓடு 0 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 0 இந்த 1 வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா 1 1 2 is 2 214 plus 3 217 matchsticks எதுல இருக்கும் 108 ஸ்டெப்ஸ்ல வந்து இருக்கும். இப்ப இதை எப்படி வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் 33 அப்படிங்கறத எக்ஸ்ன்னு வச்சுட்டோம்னு வச்சுக்கலாம். இப்ப இதுல இருந்து நம்ம என்ன செஞ்சோம் ஃபர்ஸ்ட் 1 வந்து மைனஸ் பண்ணோம். மைனஸ் பண்ணிட்டு இந்த வேல்யூவோட நம்ம என்ன செஞ்சோம் 2 மல்டிபிள் பண்ணோம். மல்டிபிள் பண்ணிட்டு 3 வந்து ஆட் பண்ணோம். இப்ப இதை வந்து இப்ப இந்த ஃபார்முலா வந்து கரெக்டான செக் பண்ணலாமா? இப்ப இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல எத்தனை மேட்ச்ஸ்டிக்ஸ் இருந்தது 3 மேட்ச்ஸ்டிக்ஸ் இருந்தது. கரெக்டான்னு சொல்லி செக் பண்ணலாமா? இப்ப எக்ஸுக்கு பதிலா நம்ம 1ன்னு போட்டோம் அப்படின்னா 1 மைனஸ் 1 என்ன வரும் மல்டிபிள் பை 2 1 மைனஸ் 1 1 மைனஸ் 1 வந்து 0 வரும் 0வோட 2 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 0 0 பிளஸ் 3 என்ன வரும் 3 ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல எத்தனை மேட்ச்ஸ்டிக் இருந்தது 3 மேட்ச்ஸ்டிக்ஸ். அப்ப இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பிரஷன் வந்து எழுதிக்கலாம். இப்ப நம்ம மேல பார்த்தா அதே ஸ்டெப் தான் அப்படிங்கிற லெட்டர் நம்பர் வந்து யூஸ் பண்ணிருந்தோம். ஆனா y அப்படிங்கிற லெட்டர் நம்பர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான் சேஞ்சஸ். அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது 3 பிளஸ் 2 மல்டிபிள் பை y மைனஸ் 1 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். This expression gives the number of matchsticks in step y. இந்த எக்ஸ்பிரஷன் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா ஸ்டெப் yல எவ்வளவு நம்பர் ஆஃப் matchsticks இருக்கும் அப்படிங்கறத நமக்கு வந்து சொல்லுது. Now we can find the number of matchstick at any step quickly. இப்ப எந்த ஸ்டெப்ல வேணாலும் நம்பர் ஆஃப் matchsticks எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். You might have already noticed that there is a 2 in the first step also. 3 equal to 1 plus 2. Using this, the expression we get. இப்ப நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள்லயும் 3 மேட்ச்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணிருந்தாங்கன்னு பார்த்தோமா? இப்ப இந்த 3 நம்ம எப்படி எழுதிக்கலாம் 2 பிளஸ் 1 எழுதிக்கலாமா? அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயும் 2 இருக்கு அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் இந்த y மைனஸ் 1 மல்டிபிள் பை 2க்கு பதிலா 2y வச்சுக்கலாம் 2y பிளஸ் 1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்ப இந்த எக்ஸ்பிரஷனும் சேமா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணலாமா 3 பிளஸ் 2 மல்டிபிள் பை y மைனஸ் 1. இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணணும்னா என்ன செய்யணும் இந்த 2 உள்ள வந்து சப்ஸ்டியூட் பண்ணணுமா? சப்ஸ்டியூட் பண்ணா என்ன வரும் 3 பிளஸ் 2y மைனஸ் 1 இருக்கும். 3ல இருந்து 2 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் 1 வரும். அப்ப இந்த எக்ஸ்பிரஷனோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் என்னவா இருக்கும் 2y பிளஸ் 1 இருக்கும். அப்ப 2y பிளஸ் 1 அப்படிங்கிற ஸ்டெப் யூஸ் பண்ணா கூட இந்த ஸ்டெப்ல அந்த ட்ரையாங்கிள் எத்தனை மேட்ச்ஸ்டிக் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் MCVS வே ஆஃப் டீச்சிங் CBSE.